அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு முள்ளங்கி வச்சு ஒரு அட்டகாசமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறீங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம முள்ளங்கி சட்னி செய்யறதுக்கு 2 முள்ளங்கியை தோல் சீவி சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சாச்சு. முதல்ல நம்ம முள்ளங்கியை எண்ணெயில கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேங்க. முள்ளங்கியை ஃபர்ஸ்ட் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா முள்ளங்கியை மற்ற பொருளோட சேர்த்து வதக்கும் போது பாத்தீங்கன்னா சரியா வதங்காது. அதனால ஃபர்ஸ்டே நம்ம இந்த முள்ளங்கியை வதக்கி எடுத்துக்குவோம். இந்த கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாங்க. முள்ளங்கி கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குங்க. இதை எடுத்துடலாங்க. இப்ப பாருங்க, அதே ஆயிலே நம்ம 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்த பருப்பும் பாதி வதங்கின உடனே 1/2 கப் சின்ன வெங்காயம், 10-12 பூண்டு, கருவேப்பிலை, கூடவே 4 வரமிளகா காரத்துக்கு, சின்னதா 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம எண்ணெயில வதக்கி வச்சிருக்கிற முள்ளங்கி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு. இது ஆற வச்சு ஒரு 90% கொரகொரன்னு அரைச்சா சட்னி சூப்பரா இருக்கும். அதனால இதை ஆற வச்சு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சட்னி 90% கொரகொரன்னு அரைச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். அட்டகாசமான முள்ளங்கி சட்னி ரெடிங்க. நல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பார்க்கலாங்களா? பாய்.